2023ல் ராபர்ட் கியோசாகி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. ராபர்ட் கியோசாகி யார் அப்படின்னா, ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு இன்வெஸ்டர், ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர். ரிச் டேட் புவர் டேட் அப்படிங்கிற இந்த புக்கையும் எழுதியிருக்காரு. ஸோ இந்த ராபர்ட் கியோசாகி அந்த இன்டர்வியூவில் என்ன ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னா, தாங்கிட்ட 12,000 ரெண்டல் யூனிட் இருக்குது அப்படிங்கிறத சொன்னார். எப்படி இந்த 12,000 ரெண்டல் யூனிட்டை அவர் சம்பாதிச்சார் அப்படிங்கிறத நம்ம கேட்டோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸியில் ரொம்ப கீழே இருக்கோம் அப்படிங்கிறத அந்த இன்டர்வியூலேருந்து பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மொத்தம் 6 வேர்டு தான். இந்த 6 வேர்டை பற்றி நமக்கு தெரிஞ்சுதுன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். 15 வருஷம் நம்ம படிக்கிறோம். அந்த 15 வருஷத்தில் நமக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக எந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு பெருசாக சொல்லி கொடுக்குறதே கிடையாது. ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி கேஷ் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற எந்த வித நாலேஜும் எந்த ஸ்கூல்லையும் சரி எந்த காலேஜ்லேயும் நமக்கு சொல்லி கொடுக்குறதே கிடையாது. மொத்தம் 6 வேர்டு தான். அந்த 6 வேர்டை பற்றி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம பேசிக் நாலேஜ் எல்லாமே ஃபினான்ஷியல் நமக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இன்கம், ரெண்டாவது எக்ஸ்பென்ஸ், மூணாவது அசட், நாலாவது லயபிலிட்டி, அஞ்சாவது கேஷ் ஃப்ளோ. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறத பணப்புழக்கத்தை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் பேசிக் எல்லாம் நல்லா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபினான்ஷியல் க்ரோத்தை எப்படி நம்முடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி அதை க்ரோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இந்த 6 வேர்டை பற்றியான பேசிக் நாலேஜும் எப்படி மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் ரிச் கிளாஸ் பீப்புளெலாம் எப்படி பணத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அந்த கேஷ் ஃப்ளோ எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்கம்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், நம்மளுடைய மந்த்லி நமக்கு வரக்கூடிய சேலரி. செகண்ட் எக்ஸ்பென்ஸ், நம்ம பணத்தை எப்படி செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பென்ஸ். நம்ம தினந்தோறும் என்னென்ன செலவுலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் மொத்தமாக எக்ஸ்பென்ஸ் சொல்லுவோம். மூணாவது அசட்னா நம்மக்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் இன்னும் எளிமையாக நமக்கு ரொம்ப கிளியராக புரியணும் அப்படின்னா, அசட்னா நமக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய பொருள் எதெல்லாமோ அதெல்லாம் அசட். நம்முடைய பாக்கெட்டில் பணத்தை எதெல்லாம் போடுதோ அதெல்லாம் அசட். லயபிலிட்டி அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து பணம் எங்கெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அதெல்லாம் லயபிலிட்டி. பொதுவாக கடன்னு சொல்லுவோம். நம்ம யாருக்கெல்லாம் பணம் நம்ம கையிலேருந்து வெளியே கொடுக்குறோமோ அதெல்லாம் லயபிலிட்டி. நம்ம பாக்கெட்டுக்குள்ளே பணம் வர்றது அசட். அதே பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து வெளியே கொடுக்குறது லயபிலிட்டி. அஞ்சாவது கேஷ் ஃப்ளோ. இந்த கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது பணம் எப்படி நம்ம ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நமக்கு இன்கமாக வரக்கூடிய இந்த பணத்தை நம்ம எப்படி கேஷை ஃப்ளோ பண்ண வைக்கிறோம், எப்படி புழக்கிறோம் அந்த பணத்தை அப்படிங்கிறது தான் கேஷ் ஃப்ளோ. இப்போ சொன்ன இந்த 5 வார்த்தையும் மொத்தம் 4 பாக்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ். இன்கமையும் எக்ஸ்பென்ஸையும் ஒரே பாக்ஸ்குள்ளே போட்டு 2ஆக பிரித்தோம் அப்படின்னா அது மொத்தமாக என்ன சொல்லலாம்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு கீழே நீங்கள் பார்க்குறது பேலன்ஸ் ஷீட், அசட் அண்ட் லயபிலிட்டி. ஒரு பக்கம் அசட்டு, இன்னொரு பக்கம் லயபிலிட்டி. ஸோ இதுக்கு நடுவில் இன்கம்குள்ளே வரக்கூடிய பணம் எப்படி நம்ம செலவழிக்கிறோம், எப்போங்கெல்லாம் நம்ம புழக்கிறோம் அப்படிங்கிறது தான் கேஷ் ஃப்ளோ. மொத்தம் 3 விதமான மக்கள் இருக்கோம். ஒன்று லோவர் மிடில் கிளாஸ், அதுக்கப்புறம் ரிச் பீப்புள். ஸோ இப்போ லோவர் மிடில் கிளாஸ், அதாவது புவர் பீப்புளில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாம் டைரெக்டாக எக்ஸ்பென்ஸுக்கே போயிடும். எக்ஸ்பென்ஸில் என்னென்னா வரும் அப்படின்னா, நம்மளுடைய வாடகை, நமக்கு சாப்பாடு செலவு, நம்ம போக்குவரத்து செலவு, நம்ம போடுற துணி செலவு, இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ்குள்ளே வரும். ஸோ ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்கம் வர்றது டைரெக்டாக எக்ஸ்பென்ஸ் வழியாக வெளியே போயிடும். அதில் எந்த வித சேவிங்கோ எதுவுமே இருக்காது. டைரெக்டாக பணம் சம்பாதிப்பாங்க. அந்த சேலரி வந்த உடனே அவங்க தேவை என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும் பணம். அது லோவர் மிடில் கிளாஸோட கேஷ் ஃப்ளோ. அந்த வந்த கேஷை உடனே செலவு பண்ணுறதுக்கு மட்டும் கரெக்டாக இருக்கும். அது அவங்களுடைய தேவைகளுக்கு மாத்திரமே பயன்படும். மிடில் கிளாஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்கம் உள்ளே வருது, சேலரி வருதுன்னா டைரெக்டாக எங்கே போகும் அப்படின்னா லயபிலிட்டிக்கு போகும். ஸோ இந்த லயபிலிட்டியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துப்போம். லயபிலிட்டியில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, நம்முடைய கார் லோன், ஹோம் லோன், அதுக்கப்புறம் ஏதாவது மார்கேஜ் வச்சுருந்தோன்னா அந்த மார்கேஜ். சேலரி வந்த உடனே மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் என்ன செய்வோம் அப்படின்னா, டைரெக்டாக நமக்கு இருக்கக்கூடிய லோன் எல்லாத்தையும் கட்டுவோம். இல்லை கார் லோனாக இருக்கலாம், இல்லை 2 வீலர் லோனாக இருக்கலாம், இல்லை ஹோம் லோனாக இருக்கலாம், இல்லைனா
கிரெடிட் கார்டில் ஏதாவது லோன் எடுத்து வச்சுருப்போம். ஸோ ஏதோ ஒரு லோனை வந்து நம்ம கட்டுவோம். அதை கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய எக்ஸ்பென்ஸுக்கு அதிலேருந்து பணத்தை மேலே எடுத்துகிட்டு போவோம். ஸோ நம்மளுடைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குன்னா, இன்கம் வரும், வந்தது நேரே எங்கே போகும்னா லயபிலிட்டிக்கு போகும். லயபிலிட்டிக்கு போனதுக்கப்புறம் நேரே அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணி நம்முடைய காசெல்லாம் வெளியே போயிடும். ஸோ இப்படி தான் மிடில் கிளாஸ் பீப்புளோட கேஷ் ஃப்ளோ இருக்கும். அடுத்தது வந்து ரிச் பீப்புளில் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம் வந்து சேலரியாக கூட இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தால் அந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட்டாக இருக்கலாம். ஸோ அந்த வரக்கூடிய இன்கம்மை டைரெக்டாக என்ன செய்வாங்கன்னா அசட்டில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வைப்பாங்க. இப்போ அசட்னா என்னென்ன அப்படிங்கிறது சொல்லேன். ஒரு ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டாக்காக இருக்கலாம், பாண்டாக இருக்கலாம், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம்லேருந்து டைரெக்டாக அசட்டுக்கு வருவாங்க. அந்த அசட்டில் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த அசட்டில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து என்ன இன்கம் வருதோ அதை தான் எக்ஸ்பென்ஸுக்கு கொண்டு போவாங்க. உதாரணத்துக்கு இப்போ அவங்க வந்து ரெண்டல் ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்குகிறாங்க அப்படின்னா அந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டியில் வரக்கூடிய ரெண்ட்டை எடுத்து தான் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸை வந்து செலவு பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க வரக்கூடிய இன்கம்மை நேரே வந்து ஒரு அசட் வாங்குகிறாங்க. அந்த அசட்டில் இருந்து வரக்கூடிய இன்கம் வச்சு தான் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸை செலவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ வந்து எப்படி மக்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இந்த லோவர் மிடில் கிளாஸில் நம்ம பார்த்தோன்னா வரக்கூடிய இன்கம்மை டைரெக்டாக எக்ஸ்பென்ஸ்லேயே செலவு பண்ணிடுவோம். மிடில் கிளாஸ் பீப்புள் நம்மெல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னா வாங்கி வச்சுருக்க லோன் எல்லாத்தையும் அந்த மந்த் எவ்வளோ பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்முடைய எக்ஸ்பென்ஸுக்கே நம்ம போவோம். ஆனால் ரிச் பீப்புள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம்மை டைரெக்டாக ஏதாவது ஒரு அசட்டு வாங்குறதில் பயன்படுத்திட்டு அந்த அசட்டில் இருந்து எவ்வளோ இன்கம் வருதோ அந்த இன்கம்மை தான் அவங்க எக்ஸ்பென்ஸ்க்கு பயன்படுத்துகிறாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இப்போ நான் மிடில் கிளாஸில் இருக்கேன், என்னால் வந்து எப்படி வந்து அசட் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராபர்ட் கியோசாகி அவருடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டியை வாங்கினது எப்படி அப்படின்னா $18,000 வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து ரெண்ட்டுக்கு விட்டார். அந்த ரெண்ட்டில் வரக்கூடிய அமௌண்ட்டை லோன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ அதை பே பண்ணி போக அவருக்கு வந்து மந்த்லி $25 அவருக்கு வந்து கிடச்சிதான். ஸோ அந்த $25 அவருக்கு என்ன அப்படின்னா இன்கம். அவருடைய லோனையும் பே பண்ணிட்டாரு அந்த ரெண்ட்டை வச்சு, அதிலேருந்து மீதி வந்த $25 அவருக்கு ப்ராஃபிட். ஸோ இப்படி தான் அவர் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். இதே மாதிரி ரெண்டல் சிஸ்டத்தை பயன்படுத்தி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ரெண்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட எவ்வளோ இன்கம் இருக்கோ அந்த இன்கம்க்கு ஏற்ற மாதிரி சேவிங்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி நீங்கள் எதை வாங்கி ரெண்ட்டுக்கு விடலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த பேசிக் ஃபினான்ஷியல் நாலேஜை வந்து நமக்கு ஸ்கூல் டேஸ்லேயே யாராவது சொல்லி கொடுத்துருந்தா நம்மளுடைய மைண்ட் செட் வந்து அப்போவே சேஞ்ச் ஆகிருக்கும். நம்முடைய இன்கம்மை எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நாலேஜை சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்து பூத்திருக்கும். ஆனால் அதுக்கு மாறாக நம்முடைய ஸ்கூலும் நம்முடைய காலேஜும் நம்ம வந்து ஜாபுக்கு போகிறதுக்காக மட்டுமே நம்மளை தயார்படுத்துதே தவிர ஒரு ஆண்டர்ப்ரனர் மாற்றுறதுக்கு உண்டான நாலேஜ் எதுவுமே ஸ்கூலில் நம்ம கற்றுக்கவே முடியாது. ஸோ நீங்கள் ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ் டேஸ்லேயோ நீங்கள் இருக்கிறவங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரிச் டேட் புவர் டேட் அப்படிங்கிற புக்கை ரீட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இந்த புக்கை ரீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் மைண்ட் செட், ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து க்ரோ ஆகும். ரிச் டேட் புவர் டேட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மில்லியனர் ஃபாஸ்ட் லேர்ன் இந்த 2 புக்கும் கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் நாலேஜுக்காக நம்முடைய லைஃப்பை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 புக்கை ரீட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரீட் பண்ணுங்கள். ஏன்னா நான் எவ்வளோ தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணாலும் நீங்கள் படித்து அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுடைய மைண்டில் வந்து லைஃப் லாங் இருக்கும். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோ பார்த்து முடிக்கிற வரைக்கும் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாளோ 3 நாளோ மறந்துடும். இந்த 2 புக்கையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் லாங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா உங்களை இந்த 2 புக்கை ரீட் பண்ணுறதுக்காக இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு மட்டுமே தவிர வேறு எதுக்கும் கிடையாது. யூடியூப்பில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா நானும் வாட்ச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து முடிச்சுட்டு 2 நாளோ இல்லை 5 நாள்லேயோ நம்ம மறந்துடுவோம். அப்படி மறக்காமல் நீங்கள் அந்த நாலேஜை லைஃப் லாங் நீங்கள் கேரி பண்ணால் இந்த 2 புக்கை கண்டிப்பாக வாசிங்க.
பாசிவ் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணணும், பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன சிஸ்டம்லாம் இருக்குது அப்படிங்கிறத மில்லியனர் ஃபாஸ்ட் லேன் அப்படிங்கிற இந்த புக்கில் இருந்து ஒரு வீடியோ நான் தனியாக செஞ்சுருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். இவ்வளோ நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.